ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இது உங்கள் சாய்குமார். ஆஸ்பிரன்ட் ஜோன் A to Z வேர் யூ கேன் லேர்ன். ஸ்கீம்ஸை பொறுத்தவரை இது வந்து ஒரு 12வது கிளாஸு. ஸோ இன்னையோட கிளாஸில் தீன் தயாள் அந்தியோதய யோஜனா இந்த ஸ்கீம் கீழே இருக்கக்கூடிய சப் ஸ்கீம்ஸு, சில இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸு, இதே மாதிரி இருக்கக்கூடிய டே NULM இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாமே இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வி என்டர் த செஷன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி 11 கிளாஸஸ் பக்கத்தில் போட்டிருக்கிறோம். பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து பேசிக்ஸ் அப்படின்ற பொழுது ஹிந்தி வேர்டுக்கான தமிழ் மீனிங், இங்கிலீஷ் மீனிங் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் வந்து அந்தியோதயா அப்படின்னா என்ன, யோஜனானா என்ன, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்த உடனே ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஸ்கீமோட நேமை பார்த்த உடனே ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க தெரியணும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ பெண்ணோட கலர் சேஞ்ச் பண்ணிவிடுவோம். எல்லோ கலர் நல்லா இருக்குமா? இல்லை வரலையா? இந்த ஸ்கீம் தீன் தயாள் அந்தியோதய யோஜனா, தீன் தயாள் அந்தியோதய யோஜனா எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்ன மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீன் தயாள் அந்தியோதய யோஜனா இம்பார்ட்டண்ட்டாக டே NRLMன்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், அதாவது நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், அதாவது கிராமப்புற வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு ஸ்கீம். கிராமப்புறத்தை வந்து வளர்க்கிறது எது மாதிரியெல்லாம் வளர்க்கலாம்? ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை வந்து உருவாக்குறது, ஸ்கில் டெவலப்மெண்ட், மக்களுக்கு அங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்கில்ஸை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த மாதிரியான காம்போனன்ட்ஸை வச்சு ஒரு கிராமத்தினுடைய முன்னேற்றத்திற்கு கொண்டு போகிறது தான் இந்த ஸ்கீமினுடைய முக்கிய எய்ம். ஓகேவா? ஸோ இட் எய்ம்ஸ் டு ரெடியூஸ் த பாவர்ட்டி பை எனேபிளிங் த புவர் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் ஆக்சஸ் கெயின்ஃபுல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸ்கில் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஃபார் த எக்ஸாம்பிள் டெய்லரிங் கற்றுக் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டே வந்து ஒரு சில அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணி டெய்லரிங் வந்து அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான ஹவுஸ் ஹோல்டுக்கான அமௌண்ட் வந்து கிடைச்சிரும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் எய்ம். அடுத்தது என்னென்ன பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் இன் 2011. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் எ ரீஸ்ட்ரக்சர்டு வெர்ஷன் ஆஃப் ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா. இந்த ஸ்கீமு 2011 தீன் தயாள் அந்தியோதய யோஜனா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் வந்து 2011 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னால் என்ன ஸ்கீமாக இருந்தது அப்படின்ற ஒரு கொஷின் வரும். ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா. டே NRLM எப்போ அந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 மார்ச் 29 இந்த நேம் வந்தது. தீன் தயாள் அந்தியோதய யோஜனான்னு எப்போ வந்ததுன்னா 2016. 2011 வரும்போது எப்படி இருந்தது? NRLMன்ற ஒரு நேமில் இருந்தது. அதுக்கப்புறம் 2016 இந்த நேமுக்கு மாற்றிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். என்ன ஃபண்டிங் நேச்சர், ஃபண்டிங் யார் கொடுக்குறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதெல்லாம் கொஷின்ஸில் வரும். சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்னா என்னது? சென்டரும் ஸ்டேட்டும் ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸில் ரேஷியோவில் ஃபண்டை ஷேர் பண்ணிப்பாங்க. நீ ஒரு 40% கொடுக்குற அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 60% கொடுக்கும். ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே வரக்கூடியது எந்த மாதிரியான ஃபண்டிங் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க? சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்தவரை ஸ்டேட்ஸு சென்டரும் ஸ்டேட்டு என்ன ஷேரிங்
நார்மல் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா 60-40. நார்மல் ஸ்டேட்ஸ்னு என்னது, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த மாதிரி நார்மல் ஸ்டேட்ஸில் என்ன ரேஷியோவில் ஃபண்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60-40. 60 அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் 40% அல்லது 40, இப்போ 100 ரூபா இருக்குன்னா 40 ரூபா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஷேர் பண்ணிப்பாங்க. அதுவே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், எதெல்லாம் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸு, மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா, இந்த மாதிரி நாகாலாந்து இதெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 90:10 என்ற ரேஷியோவில் ஷேர் பண்ணிப்பாங்க. இம்பார்ட்டண்ட்டான அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டே NRLM ஸ்கீம் என்ன அப்படின்றத பார்க்குறோம். 25% ஆஃப் NRLM ஃபண்ட்ஸ். இப்போது கவர்மெண்ட் எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா ஃபண்டு ஒதுக்குவாங்க, பட்ஜெட்டில் வந்து ஃபண்டு ஒதுக்குவாங்க கரெக்டாக. அந்த பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய ஃபண்டில் 25% வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒதுக்கிடுவாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டுமே 25% வந்து ஒதுக்கிடுவாங்க. டே NRLM இஸ் பப்ளிக் செக்டர். இந்த ஸ்கீமுக்கு கீழே எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது வந்து பேங்க்குகள் வழியாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து உருவாக்குறது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்கணுன்னா என்ன தேவை, ஃபண்ட்ஸ் தேவை. கவர்மெண்ட் வந்து பேங்க் வழியாக மக்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸை வந்து உருவாக்குவாங்க. எல்லா பேங்க்கும், சில பேங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸை உருவாக்குவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு ட்ரைனிங் சென்டரை உருவாக்குவாங்க. அந்த ட்ரைனிங் சென்டரில் வந்து மக்கள் போய் அந்த ட்ரைனிங் சென்டரில் அந்த ஸ்கில்ஸை வந்து கற்றுக்கலாம். அது எந்த ஸ்கில்ஸாக வேணாலும் இருக்கலாம். இதை வந்து பேங்க் வந்து செயல்படுத்தும். ஸோ நேஷ்னல் ரூரல் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் வந்து யார் ஃபண்டு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் தான் ஃபண்டிங் பண்ணுறாங்க. வேர்ல்டு பேங்க் சரியா. இந்த ப்ராஜெக்ட் வழியாக நேஷ்னல் ரூரல் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் வழியாகவும் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு இந்த NRLM ஸ்கீமுக்கு வருது. ஓகேவா, NRLM ஸ்கீமுக்கு இந்த ப்ராஜெக்ட் வழியாக NRLM ஸ்கீமுக்கும் சில அமௌண்ட் வந்து வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. NRETP அப்படின்ற ப்ராஜெக்ட்லேருந்து NRLMக்கு ஒரு சில அமௌண்ட் வருது. அந்த NRETPக்கு எந்த இன்ஸ்டிடியூஷன் ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. வேர்ல்டு பேங்க் இஸ் ஃபண்டிங். டே NRLM இந்த நேம் எப்போ வந்ததுன்னு சொன்னால் 2016. இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் ஆனது 2011. ஓகேவா. ஸோ இந்த டே NRLM கீழே மென்னு உமன்னு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஃபண்ட்ஸ் வந்து ஒதுக்குறாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஃபண்டிங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. சரி ரைட்டு. ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்னால் சுய உதவி குழுக்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ ஒரு சுய உதவி குழுவில் மினிமம் எத்தனை பேர்னா இருக்கணும், மினிமம் 5 மெம்பர்ஸாவது இருக்கணும். 5 உமன்ஸோ இல்லை 5 மென்ஸோ இருக்கலாம். ஓகே, ஒரு குரூப்பில் ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் 10லேருந்து 20 மெம்பர்ஸ் கூட இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே கூட இருக்கலாம். 5 மெம்பர்ஸ் இன் செல்ஃப் ஹெல்ப் குரூப். மினிமம் 5 மெம்பர்ஸ் ஷுட் பி இன் a செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டே NRLM ஸ்கீமு கீழே எது கீழே வருது, மினிஸ்ட்ரி என்ன சொன்னால் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ரிவால்விங் ஃபண்டு அப்படின்னு ஒரு ஃபண்டு வந்து RF வரணும். ரிவால்விங் ஃபண்டுன்னு ஒரு அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டே, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரெண்டுமே ஷேர் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் என்னென்னா 20,000லேருந்து 30,000 ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஃபார் த எக்ஸாம்பிள் நான் ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் வச்சுருக்கேன். என்னோடய செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் மினிமம் 5 மெம்பர்ஸ் தான் இருக்கணும். ஸோ 5 மெம்பர்ஸ் என்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ ரிவால்விங் ஃபண்டாக ஒரு 20,000 கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஃப்ரீயாகவே இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்குன்னு சொல்லி 20,000 ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. இந்த அமௌண்ட்டு ரிவால்விங் ஃபண்டுனா என்ன அப்படின்னா, 5 பேர் இருக்காங்க, 5 பேருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு, அவருடைய மகளுக்கு வந்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதுக்கு என்ன பண்ணுவார், நேராக போய் பேங்க்கில் கடன் வாங்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா செல்லாது. அதிகமான லோனு அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுவே நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப் வழியாக இந்த 20,000 ரிவால்விங் ஃபண்டாக இருக்கக்கூடிய இந்த 20,000 நான் என்ன பண்ணுறேன், இந்த பர்சனுக்கு நான் கொடுத்துட்றேன். கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுவார், இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் பிரின்சிபல் ரெண்டையும் சேர்த்து
ரிட்டர்ன் எனக்கு கொடுத்துருவார். மறுபடியும் அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுவேன், இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி பிரின்சிபல் இருக்குது, வளர்ந்துருக்கும். கொஞ்சம் அமௌண்ட் என்ன இருக்கும், வளர்ந்துருக்கும். அந்த அமௌண்ட்டை வேறு யாராவதுக்கு நீடி பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவேன். ஸோ இப்படி தான் ரிவால்விங் ஃபண்டுன்ற கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ரிவால்விங் ஃபண்ட் எவ்வளோ, 20,000 to 30,000 பர் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லோன்ஸ் கொடுக்கலாம். லோன்ஸ் வந்து 3 லட்சம் வரைக்கும் லோன்ஸ் வாங்கலாம். 3 லட்சத்துக்கு மேலேயும் கூட வாங்கலாம். ஒரு வேளை நீங்கள் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வழியாக யாராவது லோன் வாங்குறாங்க அப்படின்னா 3 லட்சத்துக்கு உள்ளே வாங்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ வட்டி கேட்பாங்க அப்படின்னா 100 ரூபா அப்படின்னா 7 ரூபா நீங்கள் வருஷத்துக்கு வட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? 1 லட்சத்துக்கு 7,000 ரூபாய் நீங்கள் வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிதானே? ஸோ 7%. ஓகேவா? அதுவே நீங்கள் டைம்லி 12 மாதம் வந்து டைம் கொடுப்பாங்க. 12 மாதத்துக்குள்ளே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் விற்று பிரின்சிபல் நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் டைம்லி 12 மாதத்துக்குள்ளேயே இந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிஷ்னலாக 3% டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து கடைசியாக 4% கொடுத்தா போதுமானது. ஒரு வேளை நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 7%யும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்கீமினுடைய முக்கிய சாராம்சம். 3 லட்சம் வரைக்கும் தான் இது அப்ளிகபிள். ஒருவேளை நான் 3 லட்சத்துக்கு மேலே வாங்குகிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, 3%, 4% டிடக்ட் பண்ணிவிட்டு 3% மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது. ஸோ ஒருவேளை 3லேருந்து 5 லட்சம் வரைக்கும் வாங்குறீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 10% நீங்கள் கொடுக்கணும். பாரு, 3 லட்சத்துக்கு உள்ள அப்படின்னா 7%, 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் அப்படின்னா 10% நீங்கள் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது, ஒரு உமன், ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் 5 பேர் மினிமம் இருக்கணும். சரி, ஒவ்வொரு உமனுக்கும் 1 லட்சம் வரைக்கும் முத்ரா ஸ்கீமுக்கு கீழே நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உமன் மெம்பர் இருக்காங்க, அவங்க முத்ரா ஸ்கீமுக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி முத்ரா ஸ்கீம் இதெல்லாம் நடத்தியிருக்கோம், ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே முடிச்சாச்சு. ஸோ 3 வகையான அக்கௌண்ட்ஸ், 3 வகையான காம்போனன்ட் இருக்குது. சிஷு, கிஷோர், தருண், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ முத்ரா ஸ்கீமுக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்லேயும் இருக்காங்க. அப்படின்னா இந்த தீன்தயாள் அந்தியோதய யோஜனா கீழே அவர்கள் 1 லட்சம் வந்து லோனாக வாங்கிக்கலாம். 1 லட்சம் வரைக்கும் லோனாக வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஸ்கீமினுடைய இன்னொரு முக்கியமான பாயிண்ட். சரி, ரைட்டு. அதே மாதிரி யாரெல்லாம் இந்த டிடி, டிஏஒய், என்ஆர்எல்எம் கீழே ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்களோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க 5,000 வரைக்கும் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி எடுத்துக்கலாம். ஓவர் டிராஃப்ட் என்ன பண்ணலாம், 5,000 வரைக்கும் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஓவர் டிராஃப்ட்னா என்ன அப்படின்றத பிஎம் ஜன்தன் யோஜனாவிலே சொல்லிட்டேன். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், முன்னாலே நடத்திருக்கேன். அதனால தான் வரிசையாக ஒவ்வொரு ஸ்கீமாக பார்க்கணுன்னு சொல்கிறது. எல்லா ஸ்கீமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவு பிறக்கும். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கீழே எவ்வளோ ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி, 10,000 இஸ் த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. எவ்வளோ வயசு இருந்தால் ஓப்பன் பண்ணலாம், 10,000 வரைக்கும், 10 இயர் ஆயிருந்தால் அவங்க ஓப்பன் பண்ணலாம் வித் ஜாயிண்ட் அக்கௌண்ட். 18 வயசுக்கு அப்புறம் கூட ஓப்பன் பண்ணலாம் வித்தவுட் ஜாயிண்ட் அக்கௌண்ட். இதெல்லாம் வந்து படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இன்சூரன்ஸ் இருக்குது, 2 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது இந்த ஸ்கீம், இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கீழே. இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வரும். ஸோ ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி எவ்வளோ, டே என்ஆர்எல்எம்மில் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 5,000 அப்படின்னு சொல்ல தெரியணும். லோன்ஸு 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் கூட வாங்கலாம். ஆனால் அதுக்கு எந்த ஒரு கொலாட்ரலோ அல்லது எந்த ஒரு மார்ஜினோ நீங்கள் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மார்ஜின் அமௌண்ட்னா என்ன? மார்ஜின் அமௌண்ட்னா ஒரு பேங்க் வந்து ஒரு 1 லட்சம் கடன் கொடுக்குது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு 1 லட்சம் கடன் கொடுக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸ்ஸு 1 லட்சம் ஒரு பிஸ்னஸுக்கு தேவைப்படுதுன்னா 70,000 வந்து என்ன பண்ணுவாங்க, பேங்க் கொடுப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 30,000 நீங்கள் உங்களுடைய கையிலிருந்து போட்டிருக்கணும். இந்த 30,000 தான் வந்து மார்ஜின் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன்னா அந்த பேங்க்குக்கு ஒரு நம்பிக்கை வரணும். ஆமாம், இவங்க கையிலேருந்து போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக இவர் என்ன பண்ணுவார், பிஸ்னஸை நல்லபடியாக நடத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து உருவாக்குறதுக்காக தான் இந்த மார்ஜின் மணி அப்படின்ற ஒரு கான்செப்ட். சரியா? சரி, 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் கூட நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப் கீழே கடன் வாங்கி கொள்ளலாம். ஆனால் அதுக்கு எந்த ஒரு கொலாட்ரலோ அல்லது எந்த ஒரு மார்ஜினோ பே பண்ண தேவையில்லை. 3%னா, அதாவது 3 லட்சம்னா 7%, 5 லட்சம்னா 5 லட்சத்தில் 3லேருந்து 5 லட்சம்னா 10%. ஓகேவா? 10லேருந்து 20 லட்சம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இது லோனாக வாங்கி கொள்ளலாம். ஸோ லோன் அமௌண்ட்டு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா டேர்ம் லோனுன்னு சொல்லுவாங்க. டேர்ம் லோன் அப்படின்னா 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் திருப்பி கொடுத்துடணும், இவ்வளோ வட்டி அப்படின்னு எல்லாமே, இன்ட்ரெஸ்ட்டு முதற்கொண்டு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் எப்போ கடன் வாங்குறீங்களோ அப்போயே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த டேட்டில் நீங்கள் வந்து அமௌண்ட்டை பே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் டேர்ம் லோன். லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 லட்சம் வரைக்கும் நீங்கள் மினிமம் 6 லட்சம் வரைக்கும் நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப் கீழே வாங்கலாம். 3 வருஷம் வரைக்கும். ட்ராயிங் பவர் அப்படின்றது என்ன அப்படின்னா வித்ட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட், நீங்கள் எவ்வளோ வரைக்கும் கடன் வாங்கலாம் அப்படின்றது தான் ட்ராயிங் பவர். என்ன அப்படின்றது பின்னால் அப்படி பார்ப்போம். ட்ராயிங் பவர் ஃபார் த ஃபஸ்ட் இயர். நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் லோன் வாங்குறீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லோன் வாங்குறீங்க. ஃபஸ்ட் இயர் அப்படின்னா 6 டைம்ஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் கார்ப்ஸ். எக்ஸிஸ்டிங் கார்பஸ் அப்படின்னா ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்குது. அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து சுய உதவி குழு. மக்கள் வந்து 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மந்த்லி என்ன பண்ணுவாங்க, டெபாசிட் பண்ணுவாங்க. 500 எல்லாருமே சேர்ந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய கார்பஸில் 6 மடங்கு, அப்படி இல்லைன்னா மினிமம் 1.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் கடன் வாங்கி கொள்ளலாம். மினிமம் 1.5 லட்சம் ஃபஸ்ட் இயரில் 6 டைம்ஸ் வரைக்கும், கார்பஸில் 6 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து லோனாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. 6 டைம்ஸு 1.5 லேக்ஸ் ஃபஸ்ட் இயர். செகண்ட் இயர் 8 டைம்ஸு 3 லேக் வரைக்கும் செகண்ட் இயர். அதுவே தேர்ட் இயருக்கு போனோம் அப்படின்னா தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 லேக்கு பேஸ்ட் ஆன் த மைக்ரோ கிரெடிட் பிளான். இதெல்லாம் வந்து டீப்பாக படிக்காதீங்க. மைக்ரோ கிரெடிட் பிளான் என்ன அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. மினிமம் 6 லேக்கு. ஃபோர்த் இயர்லேருந்து அபோவ் 6 லேக். ஃபோர்த் இயர்லேருந்து அபோவ் 6 லேக். அவ்வளோதான். ஃபஸ்ட் இயர் என்ன சொன்னால் 6 டைம்ஸ் ஆஃப் கார்பஸ்ஸு அல்லது 1.5 லேக். செகண்ட் இயரு 8 டைம்ஸ் ஆஃப் கார்பஸ்ஸு 3 லேக் வரைக்கும் வாங்கிக்கலாம். தேர்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் 6 லேக்கு, மினிமம் 6 லேக்கு, எபோவ் 6 லேக் ஃபோர்த் இயர் ஆன்வர்ட்ஸ். அவ்வளோதான். இது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, ஷார்ட்டாக நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கங்கே தேடி எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். ஸோ இது பார்த்துட்டோமா? ஃபிக்ஸ்டு பீரியட். ஓகே, டேர்ம் லோன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபிக்ஸ்டு பீரியட், ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட். இதுதான் வந்து டே NRLM ஸ்கீமுடைய அனைத்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னது? ஆக்ட். இது எப்போ வந்தது அப்படின்னு கேட்பாங்க. 2005 வந்து இந்த ஆக்ட் வந்தது. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு கேட்பாங்க. சேம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். இன்றைக்கி பார்க்க போகிற எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே வரக்கூடிய ஸ்கீம்ஸு. ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர்ஸில் வரும். மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் வரும். அது என்ன அப்படின்னா டே NULM. டே NULM. ஆக்சுவலாக DAYNULMன்னு தான் படிக்கணும். ஸோ நான் வந்து ஈஸியாக இருக்கிறதுனால டே NULM படிக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்கீமை பற்றி பார்க்குறோம். ஆக்ட் அப்படின்னா என்ன? ஆக்ட்னா பாஸ்டு பை பார்லிமெண்ட். ஆக்ட்னாலே என்னது? பாஸ்டு பை பார்லிமெண்ட்டு. பார்லிமெண்ட் மக்களவையில் தீர்மானமாக கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் வந்து ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்ட் அப்படின்னா யாராவது இந்த சட்டத்தை மீறினால் அவர்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படும். இதை நீங்கள் கேஸாகவே ஃபைல் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸாகவே ஃபைல் பண்ணலாம். உங்களுக்கான உரிமை அது. ஆக்டுன்னு வந்துட்டாலே அது என்னது? உங்களுக்கான உரிமை. 51A அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் 51A அப்படின்னு இருக்கும். அது கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடமைகள், மக்களுடைய கடமைகள். என்னென்ன பண்ணணும், எந்த ஒரு பொருளையும் உடைக்கக்கூடாது, தேசிய கொடிக்கு வந்து மரியாதை செலுத்தணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அதையும் வந்து வேணும்னா விருப்பப்படுறவங்க படித்து பாருங்கள்.
ஸோ இதெல்லாம் சும்மா ஜென்ரலான ஒரு பாயிண்ட்ஸ். ஸோ லெட்ஸ் கம் இன்டு த சப்ஜெக்ட். ஸோ இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா லீகல் கேரண்டி. அதான் சொன்னோம் இல்லையா, ஒரு ஆக்ட் அப்படின்னு வந்துட்டாலே அது லீகல் கேரண்டி யூ கேன் கிளைம். தெரியும் நமக்கு வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். MGNREGA அப்படின்னு சொல்லக்கூடியது 2005 வந்தது. ஆக்ட் பாஸ்ட் இன் 2006. எப்போ வந்து செயல்முறைப்படுத்தினார்கள் அப்படின்ற மாதிரி கேம் இன்டு எஃபெக்ட் இன் February 2, 2006. சரியா, கேம் எஃபெக்ட் இன்டு February 2006. MGNREGA அப்படின்னு எப்போ ரீநேம் பண்ணாங்க அப்படின்னா 2009 ரீநேம் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், 100% ஃபண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். இது ரிலேட்டடாக எந்த ஆர்டிக்கிள் வந்தாலும் படித்து வைங்க. சரி, MG நரேகா, DNRLM, இது ரிலேட்டடாக எந்த ஆர்டிக்கிள் வந்தாலும் படிச்சுக்கோங்க. ஓகேவா. இட் கேரண்டீஸ் 100 days ஆஃப் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். எல்லாருக்குமே அந்த MG நரேகாவுக்கு ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. இது வந்து மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கார்டு. இந்த கார்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஓட்டிங் கூட பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வேலிடான ஒரு ப்ரூஃபு. நீங்கள் ஒரு ஏழை என்பதற்கான ஒரு ப்ரூஃப் அதுதான். ஓகேவா. ஸோ இது கீழே இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் 100 நாளாவது வேலைவாய்ப்பு கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா 250 ரூபா 260 ரூபான்னு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த எலெக்ஷன் ப்ரொபகண்டாவில் பார்த்தீங்கன்னா 400 ரூபா ஒரு பார்ட்டியும். ஒரு சில பார்ட்டிஸ் வந்து இதை பற்றி பேசலை. பட் ஒரு பார்ட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 400 ரூபா ஒரு நாளைக்கு 400 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ வேஜ் ரேட், இந்த ரேட்டு 400 ரூபான்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரேட்டெல்லாம் யார் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இண்டெக்ஸை வந்து பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சிபிஐஏஎல்னு சொல்லக்கூடிய இண்டெக்ஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தேர் ஆர் சோ மெனி இண்டெக்ஸஸ் வேர்ல்டு. இது வந்து சிபிஐனா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், WPI அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஓகேவா. சிபிஐனா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதாவது நான் தான் கன்சியூமர், ஒரு பொருளை வாங்குறேன் இல்லையா, அந்த ரேட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த சிபிஐன்றது. அது ரொம்ப டெப்த்தாக படிக்க தேவையில்ல. ஏஎல்னா அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸை வச்சு அமௌண்ட்டு வேஜ் ரேட் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா. ஒருவேளை MG நரேகாவுக்குள்ள நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அதாவது ஒரு கார்டு வேணும், நான் போய் ஜாயின் ஆகிறேன் அப்படின்னா மினிமம் 5 வருஷமாவது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த கார்டு நீங்கள் 5 வருஷம் வரைக்கும், குறைந்தபட்சம் நீங்கள் 5 வருஷம் வரைக்கும் இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, குறைந்தது ஒரு 14 நாளாவது கண்டினியூஸான ஒர்க் கொடுக்கணும். என்னது, குறைந்தது ஒரு 14 நாள் கண்டினியூஸ் ஒர்க் கொடுக்கணும். ஓகேவா. அந்த கண்டினியூஸ் ஒர்க்கும் தொடர்ச்சியாக மண்டேவில் ஆரம்பித்து சண்டே வரைக்கும் முடியக்கூடாது. எப்பயுமே மண்டே டு சாட்டர்டே உங்களுக்கு 6 நாள் 6 days இன் எ வீக் வந்து வைக்கலாம். இன் எ வீக் 6 days இன் எ வீக்கு குறைந்தது ஒரு 14 நாள் கண்டினியூஸாக வைக்கணும் ஜாப். இதுதான் வந்து ஆக்ட்னா என்னது, கண்டிப்பாக இப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது இல்லையா. ஒரு வீக்கில் 6 நாள் தான் வைக்கணும், ஒரு நாள் லீவு கொடுத்துடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 14 days கண்டினியூஸாக அந்த வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் இந்த சட்டம். 100 நாள், ஒரு வருஷத்துக்கு 100 நாள் வேலை கொடுக்கப்பட வேண்டும். ஒரு வேளை நீங்கள் வேலை செய்யும் பொழுது ஏதாவது இன்ஜுரி ஆகுது அப்படின்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாகவே கொடுக்கணும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீம் சொல்லுது. அதே மாதிரி லேபரஸ் பேமெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன், ஒரு வேளை நீங்கள் டைமுக்கு அமௌண்ட்டு கொடுக்கல, பேமெண்ட் பண்ணலை, அந்த MG நரேகா கீழே பேமெண்ட் கரெக்டாக வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்டின் படி நீங்கள் ஒரு வக்கீலையோ வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், கேஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருவாங்க.
காம்பன்சேஷன்னா ஏன் இத்தனை நாள் டிலே ஆச்சு, அந்த டிலேக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு பே பண்ணிவிடுவாங்க, காம்பன்சேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆக்ட் உங்களுக்கான உரிமையை கொடுக்குது. ஓகேவா? அதே மாதிரி வேலை எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா சொந்த கிராமத்துலேயோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துலேயோ, அதாவது 5 கிலோமீட்டர் ரேடியஸ், 5 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கணும். சரி, ஒரு வேலை 5 கிலோமீட்டர் வெளியே நீங்கள் ஏதாவது வேலைக்கு போகிறீங்க, உங்களோட இருப்பிடத்திலிருந்து 5 கிலோமீட்டருக்கு வெளியே வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா 10% அடிஷ்னல். இது வரைக்கும் உங்களுக்கு 200 ரூபாய் பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 10% 220 ரூபாயாக அவங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு பே பண்ணணும். 10% அடிஷ்னலாக கொடுக்கணும். தட் இஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட், தட் இஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா எம்ஜி நரேகாவுக்கு கீழே, எம்ஜி நரேகாவுக்கு கீழே செலக்ட் பண்ணக்கூடியவர்களில் 1/3 உமனாக இருக்கணும். அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், 1/3 உமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது இந்த ஸ்கீமு. அதே மாதிரி ஏதாவது ஒரு கிராமம் வறட்சினாலேயோ அல்லது ஏதாவது சுனாமி அல்லது புயல் இது போன்ற வந்து இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த இடங்களில் மட்டும் 150 நாள், ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 150 நாள் வேலைவாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீம் வந்து சொல்லுது. 100 நாள் வேலைவாய்ப்பு 150 நாள் கூட என்ன பண்ணலாம்னு சொல்லுது, கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ், அதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. 1/3 உமன் இருக்கணும், 14 நாள் கண்டினியூஸ் ஒர்க் இருக்கணும், 6 days இன் ஏ வீக்கு வேலைவாய்ப்பு. 2005 இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் 2006 தான் கேம் இன்டு எஃபெக்ட், 2009 ரீநேம்டு. இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நேச்சுரல் கலாமிட்டி வந்தால் அட்லீஸ்ட் 50 days எக்ஸ்ட்ரா, அதாவது 150 days அந்த ஏரியாவில் வந்து 150 days கொடுக்கலாம். இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். அடுத்து நாம் பார்க்க போகிற ஸ்கீம் NRLPன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் ப்ராஜெக்ட். இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் சிம்பிளான ஸ்கீம்ஸு. இது எந்த வருஷத்தில் லான்ச் பண்ணாங்கன்னா 2011 லான்ச் பண்ணிட்டாங்க. கூடவே அது NRLM கீழே கூடவே லான்ச் பண்ண ஒரு ஸ்கீமு. இது ரூரல் டெவலப்மெண்ட்டு கீழே தான் வருது. த சப்செட் ஆஃப் NRLM சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தோன்னா சப் ஸ்கீம்ஸ் ஆஃப் NRLM. இந்த NRLP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்டை எத்தனை ஸ்டேட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு 13 ஸ்டேட்ஸு. இந்த 13 ஸ்டேட்ஸ்ன்னு தான் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் இந்தியன் போர் பாப்புலேஷன் ப்ரெசன்டட். இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% போர் பாப்புலேஷன் இந்த 13 ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அந்த 13 ஸ்டேட்டையும் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரூரல் பாப்புலேஷனுடைய எண்ணிக்கையை வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. அதுக்காக கொண்டு வந்தப்பட்ட ஸ்கீம் தான் இந்த NRLPன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம். சரிதானே? அடுத்தது அந்த 13 ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றது முடிஞ்ச அளவுக்கு பார்த்து வைங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா கிடையாது, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான், ஒடிஷா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், அஸ்ஸாம், பீகார், தெலுங்கானா. தமிழ்நாடு இருக்குது, கர்நாடகா இருக்குது, கேரளா கிடையாது, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் எதுவுமே கிடையாது. மகாராஷ்டிரா இருக்குது, யூபி இருக்குது, குஜராத், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒரிஷா, ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு இல்லை. ஸோ இந்த 13 ஸ்டேட்ஸ் தான் பார்த்திங்கன்னா மேஜராக 90% ஆஃப் போர் பாப்புலேஷன் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்காங்க. ஸோ இது இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா 2011 எடுத்த சென்சஸை வச்சு இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது தீன்தயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்ய யோஜனா. அதுக்கு தான் நாம் என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக இந்த தீன்தயாள் அப்படின்றது ஒரு பர்சன். ஓகேவா? கிராமின் அப்படின்னா கிராமத்தை குறிக்குது, ஒரு வில்லேஜை குறிக்குது. கௌசல் அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசக்கூடிய ஒரு யோஜனா அப்படின்னா ஸ்கீம். ஓகேவா? யோஜனானா டெவலப்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். யோஜனானா என்னது?
டெவலப்மெண்ட் அர்த்தம். அதனால தான் பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் ஈஸியாக புரியும். இதுவும் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே வரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். ஓகேவா? ஃபண்டு, இதனுடைய ஃபண்டு எதுக்கானது அப்படின்னு பார்த்தோன்னா யூத்துங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறோம். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக லைவ்லிஹுட்னா அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். வாழ்க்கை தரம் உயரும் போது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து கிராமங்களில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் உருவாகும். இதன் மூலமாக வறுமையை வந்து ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த ஸ்கீமுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தா டே என்ஆர்எல்எம் ஸ்கீமுக்கு கீழே வருது. இது லான்ச் பண்ண இயர் 2014. டே என்ஆர்எல்எம் லான்ச் பண்ண இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011. இந்த ஸ்கீமுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது. இந்த ஸ்கீமுக்கு கீழே பயனடைபவர்கள் மினிமம் 15 வயசு, மேக்ஸிமம் 35 ஏஜ் வரைக்கும் இருக்கலாம். இருக்கக்கூடிய எல்லா யூத்தும், மென்னு உமன் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் இந்த ஸ்கீமை. ஒரு சில ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் உமனாக இருந்தீங்க அப்படின்னா 45 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் 45 வயசு வரைக்கும் இந்த ஸ்கீமுக்கு கீழே பயனடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபிசிக்கலி டிசேபிள் பர்சன் ஆல்சோ கேன் யூஸ் திஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகேவா? இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், டெக்னிக்கல் சப்போர்ட் ஏஜென்சிஸ் எதெல்லாம்? நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ், ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ், இவங்கெல்லாம் தான் சேர்ந்து இந்த தீன் தயாள் உபாத்யாய கௌசல்ய யோஜனாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சி. அடுத்தது மஹிளா கிஷான் சசக்திகரன் யோஜனா. மஹிளா அப்படின்னா உமனு, கிஷான் அப்படின்னா விவசாயம், ஃபார்மிங் அல்லது அக்ரிகல்ச்சர். இந்த ஸ்கீமினுடைய முக்கியமான ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஸ்கீமை பார்த்த உடனே தோணணும் இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே வருது. ஓகே, அப்போது உமன் இன் அக்ரிகல்ச்சர், அதாவது அக்ரிகல்ச்சரில் உமன் பார்ட்டிசிபேஷன் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ் தான் இந்த மஹிளா கிஷான் சசக்திகரன். இதுவும் வந்து DNRLM கீழே வரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். ஸோ உமன் இன் அக்ரிகல்ச்சர் என்ஹான்சிங் த ஆப்பர்ச்சுனிட்டி டு எம்பவர் தம், உமனுக்குன்னு கொண்டு வரப்பட்ட ஒரு தனி ஸ்கீம். ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இது வந்து எல்லாருக்குமே பொதுவானது, ஆனால் இது வந்து உமனுக்களுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணது 2011. சேம் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் வந்து CBO, NGO, பார்ட்டிசிபேட்டிங் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ். ஓகேவா? இவங்கெல்லாம் தான் சேர்ந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஃபண்டிங் நேச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. 60-40, 90-10, 100 என்னன்றதை முன்னாலே விளக்கிட்டேன். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 100% கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பே பண்ணிடும். தீன் தயாள் அந்தியோதய யோஜனா NULM எந்த மினிஸ்ட்ரிக்கில் வருதுன்னு கேட்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கீம் மட்டும் அர்பன்னு இருக்கிறதுனால அர்பன் அஃபேர்ஸ் கீழே போயிடும். மற்றதெல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லி படித்தோம். இப்போ வரக்கூடிய இந்த ஸ்கீம் வந்து அர்பன் அஃபேர்ஸ் கீழே வரக்கூடிய ஸ்கீம். இதனுடைய எய்ம் அதே அந்த NRLMல என்ன பார்த்தோம்? கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும். ஆனால் இந்த NULMல நகரங்கள்லையும் சில ஏழைகள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த ஸ்கீம் வந்து DNULM. ஓகேவா? என்னென்ன அப்படின்னா பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணணும், ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணணும். ஷெல்டர்னால் வீடு, 100% ஃபண்டில் பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறது. தெருவோரமாக விற்கிறாங்க இல்லையா, கடை வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான போதுமான இடவசதியை உற்பத்தி பண்ணி கொடுக்குறது. அவங்களுக்கு வந்து லோன்ஸ் அவைலபிளாக கொடுக்குறது. சோசியல் செக்யூரிட்டி பை ப்ரொவைடிங் ரேஷனு, இந்த மாதிரி சோசியல் செக்யூரிட்டி, ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குறது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்வதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நம்புது. டார்கெட் பெனிஃபிஷியரிஸ், இந்த ஸ்கீம் எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் 1 லட்சத்துக்கு மேலே பாப்புலேஷன் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இந்த ஸ்கீம் வந்து அவைலபிள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 2011 இருக்கக்கூடிய சென்சஸ் படி 1 லட்சத்துக்கு மேலே எந்தெந்த சிட்டியெல்லாம் இருக்கோ அந்த சிட்டிலெல்லாம் இந்த ஸ்கீம் பயன்படுத்தி கொள்ளலாம்.
ப்ரைமரி டார்கெட் எந்த இதுலேருந்து எடுத்தாங்க? SCCC. அதே இதுதான். எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ த ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட். அதாவது இந்த DNULM கீழே ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. எவ்வளோ ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு 15,000 வந்து ஸ்கில் ட்ரைனிங்க்குன்னே ஒதுக்கிடுவாங்க. ஒரு வேலை ட்ரெய்லரிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு 15,000 ஒதுக்கிடுவாங்க. அவங்க அந்த 15,000 பயன்படுத்தி அந்த ஸ்கில்லை வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுவே நார்த் ஈஸ்ட்டு ஜம்மு காஷ்மீராக இருந்தால் ஒரு பர்சனுக்கு 18,000 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த ஃபண்டு வந்து ப்ரொவைட் பண்ணுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து. ஸோ சோசியல் மொபிலைசேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட். அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு இனிஷியலாக 10,000 கார்பஸ் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. ரிவால்விங் ஃபண்டாக நம்ம பார்த்தோம் இல்லையா? செல்ஃப் ஹெல்ப் குரூப் DNRLM கீழே 20,000 30,000 ரிவால்விங் ஃபண்டாக கொடுப்பாங்க. இங்கே 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு குரூப்புக்கு வந்து 10,000 ரூபாய் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது 10,000 ரூபாய் ஒரு குரூப்புக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ரிஜிஸ்டர்டு ஏரியா லெவல் ஃபெடரேஷன், ஒரு ஃபெடரேஷன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்கன்னா 50,000 வரைக்கும் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சப்சிடி டு த அர்பன் போர். சப்சிடி 5%லேருந்து 7% வந்துக்கு சப்சிடி கொடுப்பாங்க. மைக்ரோ என்டர்பிரைசஸ்னால் என்னது? மினிமம், அதாவது ஒரு 10 பேருக்கு உள்ள மக்களை வைத்து ஒரு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா அது மைக்ரோ என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எத்தனை லட்சம் வரைக்கும் லோன் கொடுப்பாங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. இல்லை குரூப்பாக இருக்கக்கூடிய என்டர்பிரைசஸ், கொஞ்சம் பெரிய என்டர்பிரைசஸ், பெரிய பிஸ்னஸ் அப்படின்னா 10 லட்சம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த DNULM ஸ்கீமுக்கு கீழே. சப்சிடி எவ்வளோ? இன்ட்ரெஸ்ட் சப்சிடி எவ்வளோ? 5லேருந்து 7% இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கொடுப்பாங்க பேஸ்ட் ஆன் த பிஸ்னஸ். ஷெல்டர்ஸ், ஹோம் இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க. அதுதான் இந்த ஸ்கீமினுடைய முக்கியமானது. ஸோ இது சும்மா ஒரு விஷயங்கள் தான். செட்டிங் அப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லோரும் படிக்காதவங்க, இதுக்கு முன்னால் வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இது வரைக்கும் என்னுடைய செஷன் எப்படி இருந்ததுன்னு வந்து கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வேறு ஏதாவது மாடிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ ஆஃப்டர் லாங் கேப் ஐ ஆம் பிகினிங் அவர் செஷன்ஸ். ஸோ share as much as possible. Thank you. Let's meet in yet another session. Tata, bye bye, see you.